ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் ஆஃபேலி எக்ஸாமினேஷன் பயாலஜிக்கான அந்த கொஷின்ஸ் தான் வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கான கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸை பார்க்காம நீங்கள் எக்ஸாமுக்கு போகாதீங்க. நீங்கள் தான் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியலன்னு வருத்தப்படுவீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பயோ பாட்டனி, பயோ ஜுவாலஜி நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய எல்லா அப்டேட்ஸு, நோட்ஸு, கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, எக்ஸாம் ரிலேட்டடான எல்லா டவுட்ஸுக்குமே அங்கே உங்களுக்கு ஆன்சர் வந்துடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பயாலஜியில் பொறுத்த வரைக்கும், அதாவது உயிரியில் பொறுத்த வரைக்கும் உயிரி தாவரவியல், உயிரி விலங்கியல், பயோ பாட்டனி, பயோ ஜுவாலஜின்னு பிரியுதுங்க இல்லையா? ஸோ பயோ பாட்டனியில் வந்து நம்ம கொஞ்சம் கொஷின்ஸ் எழுதணும். அதில் செக்ஷன் 1 வந்தீங்கன்னா 1 மார்க் வந்து நம்ம கேட்பாங்க. ஈச் அண்ட் எவ்ரி 1 மார்க் மஸ்ட் பி இம்பார்ட்டன்ட்ங்க. அதனால் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்குமே நான் உங்களுக்கு நல்லா ஷோ பண்ணுற பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணி கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வந்து ஒரு நோட் பென் இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்புறமா படிக்கணும்னு நினைக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க. அதனால் ஒவ்வொரு 1 மார்க்குமே நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு தெரியுதா அப்படின்றது வந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், 3rd கொஷின், அடுத்து வந்து 4th கொஷின், 5th கொஷின், 6th, 7th, 8th கொஷின் காட்டுறேன். 3rd கொஷின் முடிச்சிங்களா? இப்போ 4, 5, 6, 7, 8 கொஷின் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா பிக் அவுட் த ஆட் பேரு, மேட்ச் த ஃபாலோயிங்கு, இந்த மாதிரி ஈஸியாக தான் உங்களுக்கு வந்து கொஷின் கேட்பாங்க. கூற்று காரணம், ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி எது வந்து சரியானது, எது தவறானது, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதனால் மேக்ஸிமம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் தாங்க இருக்குது. அதிகமாக முக்கியத்துவம் வந்து ஸ்கூல் புக் பேக்குக்கு முதல்ல கொடுத்து படிச்சுக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க. ஒரு சில கொஷின்ஸ் வந்து ஏதாவது பாக்ஸ் கண்ட்லேருந்து கேட்டிருக்கலாம். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் எது உள்ளேருந்து கேட்டிருக்காங்க, எது புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு தெரியும். ஸோ இந்த 1 மார்க் எல்லாமே ஒவ்வொன்றா மறக்காமல் படிச்சுக்கோங்க. 1 மார்க்கும் நம்ம வந்து நல்லா எழுத வேண்டியது அவசியங்க. அப்போ தான் குட் மார்க் வந்து நம்ம ஒரு கோர் சப்ஜெக்டாக இருக்கிறதால இந்த பயாலஜியில் நம்ம எடுக்க முடியும். தென் 1 மார்க் முடிச்சுட்டு செக்ஷன் 2, செக்ஷன் 3 வந்தீங்க அப்படின்னா 2 மார்க் வந்து செக்ஷன் 2ல் எழுதணும். அதில் வந்து உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எல்லாமே வந்து சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எழுதும் போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். அதில் கொஷின் படிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா பாருங்கள். வாட் இஸ் கால்டு ஸ்டோமியம்? நேம் த கெமிக்கல் யூஸ்டு இன் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். வாட் இஸ் எ ஹைப்ரிட்? ஹவு டஸ் த ஆர்ச்சிட் Ophrys ensures its pollination by bees. So define plant breeding. Name the humors that are responsible for the health of human beings. அது எழுதிக்கோங்க. தென் செக்ஷன் 3 வந்தீங்கன்னா 19வது கொஷின் கம்பல்சரி ரைட் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங். அது எழுதுனது போக மீதி இருக்கிற கொஷின்ஸில் வந்து நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதணும். படிக்கும்போது சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. 15, 16, 17, 18 இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணி கூட ஒரு பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. படிச்சுக்கோங்க, எல்லாமே விடாமல் படிச்சுக்கோங்க. தென் செக்ஷன் 4 வந்தீங்கன்னா 2 5 மார்க் நீங்கள் எழுதணும். அதில் உங்களுக்கு 4 5 மார்க் இருக்கும். ஸ்க்ரீனில் தெரியுறதுல பார்த்தீங்க அப்படின்னா அதை 4மே படிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எழுதும் போது எது உங்களுக்கு நல்லா தெரியுதோ, எது டைமுக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரமாக எழுத முடியும் அப்படி எழுதிக்கலாங்க. ஆனால் படிக்கும் போதே நீங்கள் வந்து ஏதாவது 2 சின்னதாக இருக்குது படிச்சிட்டிங்கன்னா ஒருவேளை அதை கேட்காம போயிட்டாங்கன்னா நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினும் படிச்சுக்கோங்க. தென் பயோ பாட்டனி முடிஞ்சிச்சிங்களா? அடுத்து வந்து பயோ ஜுவாலஜி போவாங்க. பயோ ஜுவாலஜி 35 மார்க்கு. அதுலேயும் 8 1 மார்க் இருக்கும். த மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் பாக்டீரியா பை என்ன? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் காஸ்டிவ் ஏஜென்ட் ஃபார் த ஜெனிட்டல் வார்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு 1 மார்க்குமே உங்களுக்கு நல்லா ஷோ பண்ண தெரியுதா பாருங்கள். எல்லா 1 மார்க்குமே படிச்சுக்கோங்க. அதில் பாருங்கள் 7 1 மார்க் இது வரைக்கும் இதில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகுதுங்களா? ஸோ 8th 1 மார்க் இப்போ ஷோ பண்ணுற பாருங்கள். The thickness of stratosphere ozone layers is measured in என்ன? 7th கொஸ்டின் பாருங்கள். காம்படிஷன் between ஸ்பெஷல் லீட்ஸு. இது மாதிரி ஈஸியாக தான் சிங்கிள் லைனில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இதை வந்து எங்கே படிச்சிருப்பீங்கன்னா ஸ்கூலில் தான், புக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும். புக்குக்குள்ளேருந்தும் கேட்டிருப்பாங்க. ஆனால் எப்படி நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஏதாவது பெண்டிங் வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இது வரைக்குமே நீங்கள் எந்த 1 மார்க்கும் படிக்கலனாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க்கையாவது படிச்சுட்டு போங்க. பக்காவாக நீங்கள் வந்து மார்க் எடுப்பீங்க. ஸோ இது 1 மார்க் வந்து பார்த்துட்டிங்களா? தென் அதுக்கடுத்து வந்து செக்ஷன் 2 செக்ஷன் 3 வந்தீங்கன்னா சேம் அதே போல் பயோ பாட்டனி போல் தான் பயோ ஜுவாலஜிலுமே 4 2 மார்க் 3 3 மார்க் எழுத போகிறீங்க. இப்போ 4 2 மார்க்கில் வந்து 9th 14th கொஸ்டின் வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஹவ் இஸ் பாலிஸ்பெர்மி இஸ் அவாய்டட் இன் ஹியூமன்ஸு. அதுபோல் வாட் இஸ் சரோகசி, வாட் ஆர் ஹோலன்ட்ரிக் ஜீனஸு, மென்ஷன் எனி 2 மெயின் அப்ஜெக்ஷன் டு டார்வினிசம். அப்புறம் வென் டஸ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் டெவலப்டு, டிஃப்ரென்ஷியேட் பாசிட்டிவ் ஃபோட்டோட்ரோஃபிசம் அண்ட் நெகட்டிவ் ஃபோட்டோட்ரோஃபிசம். ஸோ இது எழுதணும். தென் செக்ஷன் 3 வந்தீங்கன்னா அதில் 19வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. எ கேரக்டர் ப்ரெசென்ட் இன் கிராண்ட் மதர் கோஸ் டு கிராண்ட் டாட்டர் த்ரூ சன், ட்ரா எ ஃப்ளோ சார்ட் ஃப்ரம் த பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அதை எழுதணும். அதை எழுதி முடிச்சது போக மீதி இருக்கிறதுல வந்து 2 3 மார்க் எழுதணும். உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கும். ஆனால் படிக்கும்போது எல்லா கொஸ்டின்ஸும் சாய்ஸ் வராமல் படிச்சுக்கோங்க. 3 மார்க்கையும் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். ட்ரான்றது லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஓவியம். ஸோ ஒவ்வொன்றுமே 15 16 17 18 19 எல்லாமே படிச்சுக்கோங்க.
ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணி. அடுத்து செக்ஷன் 4 வந்தீங்கன்னா, பயோ பாட்டனி போல் பயோ ஜுவாலஜிலுமே 2 5 மார்க் நீங்கள் எழுதணும். இதுலேயுமே 4 கொஷின்ஸ் இருக்கும் எய்தர் ஆர் சாய்ஸில். எய்தர் ஆர் சாய்ஸில் இருக்குன்னு நீங்கள் வந்து படிக்காமல் போயிடாதீங்க. எய்தர் ஆர் சாய்ஸ் இருந்தாலுமே படிச்சுக்கோங்க. 4மே படிச்சுக்கோங்க. டைமை பொறுத்து எழுதிக்கலாம். எப்போதுமே நம்ம கையில் ஒரு கொஷின் பேப்பர் கொடுக்கப்படுதுன்னா, அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே நம்ம படிச்சிட்டோமா, நமக்கு வந்து டீச்சர்ஸ் நடத்திருக்காங்களா, இல்லை பெண்டிங் எதனா விட்டுருக்காங்களா நமக்கு தெரியணும். அதனால் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.